2:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். போதும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். உங்க வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அரண்மனை பாழாகி விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாய் கிடக்கிறது. கவனிங்க, கெபியா மாறிடுச்சு. நல்ல இடம் வனாந்தரமா போச்சு. நல்ல இடம் பாலா போச்சு. ஆனா அது அப்படியே இருக்காது. உன்னதத்திலிருந்து என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அந்த வனாந்தரத்தை நான் வயல்வெளியாக மாற்றுவேன் சொல்லுகிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம அந்நிய பாஷையில் நம்ம பேச போகிறோம். இப்போ ஒரு ஆண்டவருடைய ஊற்றுதலுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, உங்கள் ஆவியின் மழையை இந்த நேரத்தில் நான் அந்நிய பாஷை பேசும்போது என் குடும்பத்தில், என்னுடைய எல்லைக்குள்ள, என் பொருளாதாரத்தில், என்னுடைய பிசினஸில், என்னுடைய சரீரத்தில் நீங்கள் ஊற்றணும். என் சரீரம் பாலாய் கிடக்குது, என் பிசினஸ் பாலாய் கிடக்குது, என்னுடைய குடும்ப உறவுகள் பாலாய் கிடக்கிறது, என்னுடைய எல்லைக்குள்ள எதெல்லாம் பாலாய் கிடக்கிறதோ அந்த எல்லைக்குள்ளெல்லாம் உங்க ஊற்றுதல் இப்பொழுது உண்டாகணும். அப்பா, சத்தத்தை உயர்த்தி ஷானா மகாதா அரபா ஹதரா ஹசனா மாலா உடபா சந்தல பௌடா பௌடா ஹதனா. நல்ல வாய்களை திறந்து சத்தமா ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை போல ஊற்றுங்கப்பா. என் மேல இந்த நாளில உங்க வல்லமையை ஊற்றி ஆகணும். என்னுடைய பாலான காரியங்கள் எல்லாம், வனாந்தரமான காரியங்கள் எல்லாம் வயல்வெளியா செழிப்பா மாறணும் ஆண்டவரே. அந்தரபாரா பாலா பாஹா சகதரபா. ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதத்துல எங்க வாழ்க்கையில ஒரு துளிர்க்க அனுபவம் வரும்படியாக இப்பொழுதே ஒரு மழை, ஆவியின் ஊற்றுதல் எங்க குடும்பங்கள்ல ஊற்றப்பட்டு என் மேல ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. நான் அதை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, இப்பொழுதே ஆவியானவர் என் மேல ஊற்றுகிறார். அந்த பெருமழையின் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். ஊற்றப்படும் வரைக்கும் அது வனாந்தரமா இருக்கலாம், அது பாலா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உன் மேல ஊற்றிட்டாருன்னா சகலமும் மாறும், சகலவற்றிலும் மாற்றம் உண்டாகும். ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவரே, என் மேல ஊற்றுங்கப்பா. ஷாக்கா தாரா பாலா பாரபா ரீகா பாலா பாரபா ரீகா பாலா பாரபா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. உம் வல்லமையை நீங்க கேட்டா அவர் ஊற்றுவார். நீங்க கேட்டீங்கன்னா அவர் ஊற்றுவார். என் மேல ஒரு ஊற்றுதல், என் மேல ஒரு பெருமழையின் ஊற்றுதல், என் மேல ஒரு பெருமழையின் ஊற்றுதல் வேணும். என் குடும்பத்துக்குள்ள ஒரு பெருமழையின் ஊற்றுதல். வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் வல்லமை தாருமே. தேசத்தை
உமக்காய் கலங்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுதிட ஒற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலங்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கரத்தை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். கவனமா இருங்க. எகிப்தை விட்டு ஒரு வனாந்தரத்துக்கு கடவுள் முதலாவது கொண்டு வந்தார். பைபிள்ல வனாந்தரம் ஒரு பிரச்சனையான இடம். கடவுள் தம்முடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்தும் போது ஆண்டவர் வனாந்தரத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆளை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வனாந்தரமான இடத்துக்கு கொண்டு போய் பசினால வருத்தி அந்த ஆளை சரி பண்ணுவார். இரண்டாவது காரியம், அந்த நபர் தவறே செய்திருக்க மாட்டாரு, ஆனா அவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்துவார். அதனாலதான் எகிப்திலிருந்து நேரா கானானுக்குள்ள கொண்டு போகாம எகிப்துல அநேக அற்புதங்களை அந்த ஜனங்களுக்காக செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்துல இயேசு கிட்ட வரும்போது நிறைய அற்புதங்கள் நடக்கும். அதற்கு பின்பாக வனாந்தரத்துல நடத்துவார். அந்த வனாந்தரம் எதற்காகன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையான இடம். எங்க திரும்பினாலும் அந்த வனாந்தரத்துல ஆபத்து இருக்குது. அங்கே தண்ணீர் இருக்காது. வனாந்தரம் ஒரு மனிதனை அடைத்து போட்டு விடும். திசையை தெரியாம அவன் அப்படியே அடைச்சு நின்னுக்குருவான். வடக்கு எது, தெற்கு எது, கிழக்கு எது, மேற்கு எது, எங்கிட்டு போனா முடிவு வரும் அப்படின்னு தெரியாது. அவனை அடைச்சு போட்டு வனாந்தரம். திகைத்து திரியக்கூடிய ஒரு அனுபவம் தான் வனாந்தரம். உங்க வாழ்க்கையில நீங்க திகைத்து திரிகிறீங்களா? வனாந்தர அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆகார் அலைந்து திரிந்தால் வனாந்தரத்துல தண்ணி கிடைக்காம இருக்கு. அலைஞ்சு திரியிறேங்க, எனக்கு ஒரு நிலைவரமான வேலை இல்லாம அலைஞ்சு திரியிறேன், அது ஒரு வனாந்தரமான அனுபவம். யோசேப்பை குழியிலே வனாந்தரத்திலே போட்டார்கள். வனாந்தரத்தின் குழியிலே போட்டாங்க. ஐயோ என்னால ஏறியே வர முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதா, அது ஒரு வனாந்தர அனுபவம். ஆண்டவரை கும்பிட்டு என்னத்தை கண்டே, எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு விரோதமா முறும்பு இருக்கிறதும் வனாந்தரமான சூழ்நிலையெல்லாம் நடந்துச்சு. மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடம் வனாந்தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தனிமை உணர்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தனிமை, நீங்க தனிமையா இருக்கிறீங்களா? வனாந்தரத்துல இருக்கிறீங்க. மரண இருளை குறித்து சொல்லும் போது அது வனாந்தரம் சொல்லி இருக்குது. மரண இருள் எங்கே இருக்கிறது? கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிற வனாந்தரத்திலே நான் உங்களை நடத்தி வந்தேன்னு சொல்றாரு. மரண இருள் பக்கத்திலே இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நடத்தினாரு. அது ஒரு வனாந்தரம். ஒருவனும் அதுல கடந்து போக மாட்டான், ஒருவனும் அதுல வீடு வச்சு குடியிருக்கவும் மாட்டான். அப்படிப்பட்ட வனாந்தரத்துக்குள்ளேயும் நம்ம தேவன் நம்மை நடத்த வல்லவராயிருக்கார். கை தட்டுங்க பார்க்கலாம் நல்லா. எப்படிப்பட்ட வாழ்க்கையில வனாந்தரம் என்னை சூழ்ந்து கொண்டாலும், ஆண்டவரே எனக்கு கற்றுத் தருவதற்கு வனாந்தரத்துல என்ன நடத்தினாலும், ஆண்டவரே எனக்கு ஒண்ணு தெரியும், வனாந்தரத்துல தேவனே என்னை கற்றுத் தருவதற்கு நடத்தினார்னா எனக்கு ஒன்றுமே குறைபடுவதில்லை. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க. வனாந்தரத்தின் நிச்சயமற்ற தன்மைகள் என்ன? நிச்சயமற்ற தன்மைனா, தண்ணி கிடைக்குமா? நிச்சயம் இல்ல. அடுத்த நிமிஷம் உயிர் வாழ்வோமா? நிச்சயம் இல்ல. அங்க விரியன் பாம்புகள் இருக்கும், ரொம்ப விஷம் மிகுந்த விரியன் பாம்பு, தேள்கள் இருக்கும். அடுத்த ஸ்டெப் வச்சா அது எப்ப வேணாலும் கடிக்கலாம். நிச்சயமற்ற வாழ்க்கை தான் வனாந்தரம். அந்த நிச்சயமற்ற வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் ஒரு நோக்கத்தை உங்க மேலையும் என் மேலையும் வச்சிருக்கிறார். ஆனா ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? நம்முடைய வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா.
சொல்லுங்க, என்னுடைய வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. சொல்லுங்க, இந்த கஷ்டம் நிரந்தரம் அல்ல, இந்த பிரச்சனை நிரந்தரம் அல்ல, இந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல, இந்த வியாதி நிரந்தரம் அல்ல, இந்த பொருளாதார நெருக்கடி நிரந்தரம் அல்ல. இதை நான் தாண்டி செல்வேன். கர்த்தர் என்ன நடத்துறதுக்கு என் கூட இருக்கிறார். கவனிங்க, எதுக்கு இந்த வனாந்தரத்தில் நடத்துறாருன்னா, எங்க பார்த்தாலும் ஆபத்து, எங்கிட்டு திரும்பினாலும் நிச்சயமற்ற தன்மை. அதனால ஒரே ஒரு ஆளை நம்பிதான் வாழ முடியும். நம்ம ஆண்டவரை நம்பிதான் வாழ முடியும் வனாந்தரத்துல. அல்லேலூயா. அவர் நடத்தி செல்லலன்னா வனாந்தரத்தை கடக்க முடியாது. அவர் நிழலா இல்லைன்னா அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாது. அவர் அக்கினியா இல்லைன்னா அங்க இருக்கிற குளிரை தாங்க முடியாது. அவர் நமக்கு பாதுகாப்பா இல்லைன்னா அந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் 22 லட்சம் ஜனங்களை கொண்டிருக்க கூடும். ஒருத்தனை ஒரு தேலோ ஒரு பாம்போ கடிக்காதபடி 40 வருஷமா காப்பாத்தினாருங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியாதவங்களை தான் பாம்பு கடிச்சதுக்கு, விஷ ஜந்துக்கள் கடிச்சது. ஆனா அவர் நடத்தி வந்த விதம் ஆச்சரியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் நன்றாக ஜெபிக்கிறேன், நன்றாக வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், என் சிந்தையிலே என் பார்வையிலே நடக்கையிலே எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை தவிர ஒரு மேன்மையை நான் சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எனக்கு ஒரு பாடத்தை வனாந்தரத்திலே கற்று தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வனாந்தரம் என்னுடைய தவறுனாலும் அந்த தண்டனையா இருக்கக்கூடாது, ஆண்டவர் கற்று தருகிறதா இருந்தார். நான் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினாலே வருத்தி இந்த வனாந்தரத்திலும் நீ என்னுடைய கட்டளைகளை கை கொள்வாயோ மாட்டாயோ என்று சொல்லி உன் இருதயத்தில் இருக்கிறதை அறியும்படிக்காக 40 வருஷமாக இந்த வனாந்தரத்தில் உன்னை நடத்தி வந்தேன். ஹல்லேலூயா. சில நேரம் வனாந்தரமான பாதையில போகும்போது ஆண்டவரை நம்ம ஆராதனை செய்ய மாட்டோம். எதுக்குயா சர்ச்சுக்கு போயிட்டு, எதுக்கு ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு, நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், எதுக்கு இந்த வனாந்தரம்? அதனால நான் ஜெபம் பண்ண மாட்டேன். எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு குழந்தையை தர மாட்டேன்றாரு, ஆண்டவர் என் பொருளாதாரத்தை மாற்ற மாட்டேன்றாரு, என் படிப்புல வளர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? வனாந்தரத்திலையும் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கை தட்டுங்க பார்க்கலாம், ஆண்டவருக்கு நல்ல கை தட்டுங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, வனாந்தரத்தில் எனக்கு பலியிடும்படியாக ஜனங்களை விடுன்னு சொல்றாரு. வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது ஒரு வார்த்தை சொன்ன, நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க, ஒரு வார்த்தை சொன்ன, நிமிந்து பாருங்கம்மா, பைபிளை விட்டுருங்க, நிமிந்து பாருங்க. வனாந்தரத்துல ஒரு வார்த்தை சொன்னார் இயேசு கிறிஸ்து. வனாந்தரத்துல நிக்கிறாரு, பசியினால் நிக்கிறாரு. எவ்வளவு பசி இருந்தாலும் சரி, எவ்வளவு என் சரீரம் வாடி இருந்தாலும் சரி, அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன் சொன்னாரா இல்லையா ஏசாமி? கையொத்தி சொல்லுங்க, அவர் ஒருவருக்கே ஆராதனை. என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன ஆபத்துகள் வந்தாலும், என்ன இல்லாமைகள் வந்தாலும், என் ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போனாலும் அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன். அவரை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு தகப்பனா இருந்தார், அவர் என்னை தாயா பாதுகாத்துக்கிட்டாரு. நான் நடத்தி வந்த வழிகளிலெல்லாம் ஒரு தகப்பன் ஒரு குமாரனை சுமந்து கொண்டு வந்ததை போல இந்த 40 வருஷம் நான் உங்களை சுமந்துக்கிட்டு வரலையா அப்படி கேட்டார். நீங்க வனாந்தரத்துல இருக்கிறீங்கன்னா தகப்பனுடைய தோல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரொம்ப அடி வாங்குறீங்கன்னு சொன்னா ஒரு ஆடு மேய்ப்பனுடைய தோல்ல இருக்கிற மாதிரி அப்பா உங்களை தோல்ல வச்சிருக்கிற அர்த்தம். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, ஐயோ நான் போற பாதை ரொம்ப நெருக்கமா இருக்கு, முள்ளா இருக்கு அப்படின்னு சொல்லி கலங்காத. ஆண்டவர் சொல், நான் உன்னை தோல்ல தூக்கி வச்சிருக்கேன். இந்த வனாந்தரத்திலும் எனக்கு ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும். இந்த இல்லாமையின் மத்தியிலும் என் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும். வனாந்தரத்தை பார்த்தா தான் அற்புதங்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தை பார்த்தா தான் ஊற்றுகளை பார்க்க முடியும். வனாந்தரத்தை பார்த்தா தான் இதுவரை பார்க்காத சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியும். ஒரு காலம் பசியா இருந்த நேரம், ஒரு காலம் பசியா இருந்த நேரம், இன்னொரு காலத்துல இதெல்லாமா சாப்பாடுன்னு சாப்பிட்ட நேரம் எங்க வாழ்க்கையில இருக்குது.
ஒரு காலத்துல எகிப்துல கொம்மட்டி காய்களையும் கசப்பான கீரைகளையும் சாப்பிட்டாங்க அவங்க. இப்போ தேனிட்ட பணிகாரம் போன்ற மன்னாவை அவங்க சாப்பிட்டாங்க வனாந்தரத்துல. மூக்குல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் காடைகளை சாப்பிட்டாங்க. அவ்வளவு இறைச்சி கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு? வனாந்தரத்துல இறைச்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. வனாந்தரத்துல காடை கொடுத்தார். வனாந்தரத்துல ஆகாருக்கு மூடப்பட்டிருந்த கிணற கண்களை திறந்து காட்டினார். உங்க கிணறுகள் வனாந்தரத்தில் தான் தென்படும். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தென்படும். அம்மாவுடைய சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வு இருந்தா அந்த மாதிரி எல்லாம் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய ஊற்றுக்கேணிகள் இன்னும் சுரந்து நீங்க நல்லா இருப்பீங்க. கவனிங்க, கண்களை வனாந்தரத்துல திறந்தார். மன்னா வானத்திலிருந்து பொழிந்தது. சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் கண்மலைகளை பிளந்து, வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். வனாந்தரத்துல ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையை பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த பாறைக்குள்ள இருந்து தண்ணி வருமா? பாறையில இருந்து தண்ணி வருமா? பாறை அடிச்சா தண்ணி வருமா? மோசே பாச இந்த பாறை அடினாரு. அடிச்ச உடனே நதி அளவாய் தண்ணீர் வந்ததா. அந்த வனாந்தரத்துக்குள்ள ஆழத்தில் இருக்க தண்ணிக்கு கட்டளையிட்டு, தண்ணியே என் ஜனங்களுக்கு பொங்கி வா அப்படின்னு அவர் சொல்றாரு. நதி அளவாய் வனாந்தரத்துல ஊற்றுக்கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா. திறக்காதுன்னு சொல்றாங்களா? அந்த இடத்துல உனக்கு கதவுகள் திறக்கும். மூடப்பட்ட இடத்துல கதவுகள் திறக்கும். வழி இல்லாத இடத்துல கதவுகள் திறக்கும். நீங்க ஒண்ணு செய்யணும். மேகத்தை மட்டும் சரியா பின்பற்றி போகணும். மேகத்துக்கு முன்னாலேயும் போக கூடாது, மேகத்துக்கு பின்னாலேயும் போக கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய சொல்ல கேட்டு நடந்தா போதும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கேட்டார்கள், காடைகளை கொடுத்த. இதை விட ரொம்ப பெஸ்ட், 40 வருஷம் அவங்க குளிக்கல. என்ன செய்யலங்க? குளிக்கல. அவங்க வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. அவருடைய செருப்பு தேயவில்லை. எல்லாமே புதுசா இருந்துச்சு. 40 வருஷம் குளிக்கலங்க. அவங்க வஸ்திரத்தை அப்படியே புதுசாவே வச்சிருந்த. இந்த மிரக்கலை பாருங்க. கண்கள் காணாத அதிசயங்கள் உங்க கஷ்டமான நேரத்துல தான் ஆண்டவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனா இந்த கஷ்டத்துக்குள்ளே வச்சிருப்பாரா? அப்படி இல்ல. நிரந்தரம் அல்ல. இந்த பாலான இடத்துல வச்சிருப்பாரா? இல்ல. அதத்தான் சொல்லியிருக்கு, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். இந்த மாதிரி இருக்கும். ஆவியானவருடைய ஊற்றுதல் வந்த பிறகு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல உங்க கைப்பிடிங்க, கைப்பிடிங்க. நல்லா உறங்குறவங்க அப்படி குள்ளி சொல்லணும். வனாந்தரம், உங்க வனாந்தரம். பயப்படாதீங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. வயல்வெளியாகும். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வனாந்தரம் வயல்வெளியாகும். சிலர் சொல்ல மாட்டேன்றீங்க, பக்கத்துல சொல்ல மாட்டேன்றீங்க. சொல்லிதவா? கைக்கு இப்படி கை. உங்க வனாந்தரம் வயல்வெளியாகும். சொன்னவங்களுக்கு வயல்வெளியாகும். கவனிங்க, ஆண்டவர் ஊற்றுவார். அதற்கு பிறகு வயல்வெளி. யார் மேலங்க ஊற்றுவார்? யார் மேல? எல்லாரும் மேலே ஊற்றுவாரா? நல்ல மேலையும் தீயோர் மேலையும் மழையை பெய்ய பண்ணுவார். ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏசாயா 44:3. ஏசாயா 40. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், என்னுடைய ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தாகமுள்ளவன் மேல் என் ஆவியானவரை ஊற்றுவேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உங்களுக்காக தாகிக்குது. தேவனே 27:4 சொல்றாரு, நான் ஒன்ன கேட்கிறேன், அதை எனக்கு தாங்க. ஒண்ணு கேட்கிறேன், அதைத்தான் நான் நாடுவேன். உங்க ஆலயத்துல நான் தங்கிக்கிறேன். சங்கீதம் 63 சொல்றாரு, எனக்கு ஒண்ணு ஆசை, உங்க மகிமையை பார்க்கணும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆயிருக்கு சாமி. அம்மா கவனிங்கம்மா,
நீங்களா எதன் மேல தாகமா இருக்கு? அசீரியாவின் தண்ணீரை குடிக்கிறதுக்கு போறையான்னு எரேமியால கேட்பாரு. நீங்க எந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கீங்க? எந்த தண்ணியை தேடுறீங்க? எது உங்க தாகத்தை தீக்குது? உங்களுக்கு தான் தெரியும். உங்க தாகத்தை தீர்ப்பது உங்களுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட விட்டுறேன். கவனிங்க, மனுஷன் கொடுக்கிற தண்ணீர் உன்னை திருப்தி செய்யாது. தேவன் கொடுக்கிற தண்ணீர் உன்னை திருப்தி செய்வதோடு மாத்திரமல்ல, இன்னும் 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 பருகும் அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆகாரையும் அவன் மகனையும் ஆபிரகாம் துரத்தி விட சொல்லுவார். ஆண்டவர் துரத்தி விட சொல்லுவார் ஆபிரகாம். அப்படி துரத்தி விடும்போது ஆபிரகாம் ஒரு துருத்தியில் தண்ணியை கொடுத்து அனுப்பிவிட்டான். மனுஷன் கொடுத்த தண்ணி எவ்வளவுமா? ஒரு துருத்தி அளவு. அவ போய் மகனும் அவளும் குடிச்சு குடிச்சு வனாந்தரத்துல அப்படியே சுத்திட்டு அலைவாங்க. எங்க அலைஞ்சாங்க? வனாந்தரத்துல. அப்படி அலைஞ்சிட்டு இருக்கும்போது மகன் சாக போறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி அலறி அலறி துடிக்கிறான். என் மகனை காப்பாத்துங்க ஆண்டவரே. பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவ கண்ணை திறந்தார். அப்போ எதை காமிச்சாராம்? வனாந்தரத்துக்குள்ள ஒரு துறவை காண்பித்தார். துறவுனா கிணறுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்த தண்ணி எவ்வளவு இருந்துச்சு? கொஞ்சமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கொடுத்தது ஒரு கிணறவே கொடுப்பார். வருங்காலங்கள்ல உங்க குடும்பங்கள் இப்படி நடக்கட்டும். மனுஷனா உங்களுக்கு கொடுத்தா கொஞ்சமா கொடுப்பான். தேவனா உங்களுக்கு கொடுத்தார்னா அதிகமா நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மனுஷன் கொடுத்த தண்ணீர் திராட்சை ரசம் அது குறைபட்டு போனது. தேவன் கொடுத்த திராட்சை ரசம் இன்னும் எடுத்துக்கோ இன்னும் எடுத்துக்கோ இன்னும் எடுத்துக்கோன்னு சொல்ற அளவுக்கு அதிகமா இருக்கு. நம்ம சொல்லணும், தாகமா இருக்கேன் ஐயா. உங்க மேல எவ்வளோ தாகமா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வசனத்தின் மூலமா மிட் நைட்ல நான் பைபிளை திறந்து வாசித்தேன். மிட் நைட்ல வாசித்தேன். ஒரு உறக்கம் இல்லாம இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை மூலமா பேசுறேன். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாலாம் விட்டுருங்க, உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. அந்த ஒரே ஒரு வார்த்தை ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கு. நம்ம தாகமா இருக்கலாம் பாருங்க. இந்த முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவையும் முழு மனசையும் முழு பலத்தையும் அவருக்கு கொடுத்துட்டோம்னா சொல்றாரு, கிணறு எப்படி நிரம்பி வழியுதோ அந்த மாதிரி நன்மையால உன்னை நான் நிரப்ப முடியும் சொல்கிறேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்மை செலுத்தலாம். கவனிங்க, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொன்னார் ஆண்டவர். ஆண்டவரை தேடணும். முதல்ல தாகம் உள்ளவன் எதை தேடுவான் சொல்லுங்க? தண்ணியை தேடுவாங்களா? வாசிங்க ஏசாயா 41:17 வாசிங்க. ஏசாயா 41:17. தாகம் சொல்லி இருக்குதா? எதை தேடுறாங்க? தண்ணீரை தேடி தாகத்தால் வரலும் போது அவர்களுக்கு செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் தாகம் உள்ளவனுக்கு, தண்ணீரை தேடுறவனுக்கு உயர்ந்த மேடுகளில் நான் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறப்பேன். அடுத்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணியுமாக்கி வனாந்தரத்துல கேதுரு மரங்களையும். அக்கா போதும், உங்களுக்கு புரியுதா? நாங்க வனாந்தரங்கிறீங்க, கேதுரு மரங்கிறீங்க, புன்னை மரங்கிறீங்க, நீர் கேணிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையில தேவனை நீங்கள் தேடும்போது, தாகத்தோடு தேடும்போது, ஜீவ தண்ணீராகி அவரை நீங்கள் தேடும்போது அவர் உங்களுக்கு என்ன தருவாராம்? மேட்டண்டையில ஆற தருவாராம். ஆறு நதி மாறி வரும். ரெண்டாவது கேணிகள், கேணினா கிணறு தான் குறிக்குது. மூன்றாவது ஊற்றுகளை தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நீங்க எப்போதும் செழிப்பா இருக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பின்னால பார்க்க போறோம். எப்படி செழிப்பா இருப்போம் பின்னால நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சில காரியங்களை உனக்காக திறப்பேன். என் மேல தாகமா இருந்தா ஆறுகளை திறப்பேன், ஊற்றுகளை திறப்பேன், கேணிகளை திறப்பேன், எல்லாவற்றையும் திறப்பேன். எதெல்லாம் அடப்பட்டு கிடக்குன்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல ஒரு திறப்பை உண்டாக்குற சர்வ வல்லமையில தேவன். நம்புனீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க, இல்லைன்னா மூன்று. இப்படி சொல்லி சொல்லிதான் எங்க வாழ்க்கை ஓடுது. ஆனா யார் உண்மையா சொல்லி அதை ஏத்து அதை அறிக்கை பண்றாங்களோ அவங்களுக்கு நடந்து. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அந்த ஐயா சொன்னாங்களா, 200 வாக்குத்தத்தத்தை எடுத்து சொல்லி அவருக்கு நடந்துச்சான். ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறது, நடக்கும். அந்த வசனம் வெறுமையா திரும்பாது, அது போய் தான் சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டு வரும்னு சொல்லி. கவனிங்க, தாகம் உள்ளவன் மேல் ஊற்றுகிறார். ரெண்டாவது எங்க ஊற்றுகிறார் பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது, பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். ஓர் இடத்தில் வந்திருந்த. கவனிங்க, ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்திருந்த போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்படணும்னா ஒரு மனம். நல்லா ஜெபம் பண்ணீங்க. வெள்ளிக்கிழமை வந்து நீங்க காலையில ஆரம்பிச்ச அந்த ஜெபம் வந்து நைட்டு 6 மணிக்கு நிறுத்திடலாமான்னு பார்த்தா 6 மணிக்கு மேலேயும் ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ணாங்க. அதுக்கடுத்து அவங்க ஜெபம் பண்ண அந்த ஜெப அபிஷேகம் தான் இங்க இப்ப நிக்குது. அல்லேலூயா. இங்க மாற்றத்தை கொண்டு வருது, ஆராதனைக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது, துதிக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது, பாடலுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது, செய்திக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறது. நீங்க இப்ப ஜெபம் பண்ற அந்த ஜெபத்தினால ஹல்லேலூயா அந்த ஒரு மனம், இந்த ஆராதனையில ஒரு மனம் இருந்தாலும் சரி, ஜெபத்துல ஒரு மனம் இருந்தாலும் சரி, குடும்ப ஜெபத்துல ஒரு மனம் இருந்தாலும் சரி, ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுவார். கொர்நேலியுடைய வீட்டுல தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மனமா அவங்க ஜெபம் பண்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுடைய வீட்டுல ஊற்றப்பட்டார். தாகம் உள்ளவங்க மேல ஊற்றுவாரு, ஒரு மனதோட ஜெபிக்கிறவங்களுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள ஊற்றுவார். மூன்றாவது அப்போஸ்தலர் 10:44. அப்போஸ்தலர் 10:44. வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இருக்குது. ஆனா 4ஆம் வசனத்துல பாருங்க, 46ஆம் வசனம் வாசிங்க. கவனிங்க, இங்க பொழிந்தெறப்பட்டதுன்னு வார்த்தை வருது. அங்க இறங்கினார் இருக்கு, இங்க ஊற்றினார். நல்லா கவனிங்கம்மா, வசனத்தை கேட்கணும். வசனத்தை செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில இருந்து கேளுங்க, வீட்டுல போய் கேளுங்க, டிவியில கேளுங்க. வசனத்தை எவ்வளவு கேட்குறீங்க, பரிசுத்த ஆவியானவருடைய மழை உங்க மேல இறங்கி வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கவனிங்க, தாகம் உள்ளவன் மேல ஊற்றுறாரு, அடுத்து ஒரு மனம் உள்ள இடத்துல ஊற்றுறாரு, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா ஊற்றுறாரு, ஜெபிக்கும் போது ஊற்றுறாரு. பவுல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கவனிங்க, பவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தமஸ்கு வீதியில இயேசு தரிசனமாகி அவன் கண்ணு குருடாய் போச்சு. 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு தரிசனம் காண்கிறாரு. ஜெபிக்கும் போது அனனியாங்கிற ஒரு ஆள் வந்து தான் மேல கை வைக்கிற மாதிரி, அப்படி அவர் தரிசனம் காங்கும் போது இங்க ஆண்டவர் அனனியாட்ட பேசுறாரு. அனனியாவே, இப்படி இந்த நேர்த்திருங்கிற ஒரு இடத்துக்கு அங்க போ, அங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் பேரு சவுல், அவன் மேல என்னென்ன காரியத்தை சொல்லுன்னு. அவன் வருவான், தலையில கை வச்சு, சவுலே நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவின வரத்தை உன் மேல வைக்கும் படிக்கும் கடவுள் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். கவனிங்க, ஜெபிக்கும் போது ஊற்றுறாரு, வசனத்தை கேட்கும் போது ஊற்றுகிறாரு, ஒரு மனம் இடத்துல ஊற்றுகிறாரு, தாகம் உள்ளவர்கள் மேல அவர் ஊற்றுகிறார். அவர் ஊற்றும் போது எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் இப்ப கூட ஊற்றுறாரு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆராதனை நடக்கும்போது என்ன தெரியுங்களா நடக்குது? இயேசு சாமி அப்படி நடந்து போவார். ஒரு தீர்க்கதரிசி சொல்றேன், அப்படியே என் கூட நடந்தே வருவார். ஒவ்வொருத்தர் தலையிலயா கை வச்சுட்டு வருவார். சிலர் அப்படியே கடினமா அப்படியே ஒன்னும் ஆராதிக்காம இருக்காங்கல்ல, அவங்க தலையில கை வைப்பாரா என்னன்னு தெரியல.
ஒருவேளை கை வைக்காம கூட இருக்கலாம். சிந்தனை சிதறல்கள் உள்ளவங்க மேல கை வைப்பாரான்னு தெரியல. ஆனா ஒரு ஆராதனை நேரம் தான் கை வைக்கிற நேரம். அதனாலதான் நான் ஆராதனை நேரத்துல ஏன் இருக்க சொல்றேன்னா, பிரசங்க நேரத்தை விட ஆராதனை நேரத்துல அவருடைய அசைவாடுதல், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை இந்த இடத்துல அசைவாடும். தூதர்களுக்கு இருப்பாங்க. நம்ம 80 பேர் தான் இருக்கோம். ஆனா இங்க லட்சக்கணக்கான தூதர்கள் கூட இறங்கி இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த தூதர்களோடு அவருடைய மகிமை இங்க இறங்கும் போது தொடுதல் உண்டாகும். அந்த தொடுதல் வரும்போதுதான் அந்த நேரத்துல வியாதி சுகமாகும். ஆராதனை நேரத்துல வியாதி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தலைவலியோட வந்தேன், ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது தலைவலி போயிடுச்சு, கால் வலி போயிடுச்சு. எனக்கு இந்த தோள்பட்டல பயங்கர வலி இருந்தது. அங்க முழங்கால் யுத்தத்துக்கு போகும்போது அங்க ஒரு ஜெபம் நடந்துச்சு. நான் கை காலம் உதறியெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனா என்ன அறியாம கை காலை உதறி ஜெபம் பண்ணிட்டு நான் பார்த்தா அது வரைக்கும் கடுமையான வலி இருந்துச்சு. அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த வலி பட்டார்னு போயிடுச்சு. கரத்தை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கவனிங்க, பரிசுத்த ஆவி அப்படி ஊற்றப்படும் போது அநேகர் தங்களை அப்படி கவுத்தி போட்ட பாத்திரம் மாதிரி வச்சுக்கிறாங்க. எனக்கு பக்கத்துல இருக்குமே, நம்ம அடுக்கு அந்நிய பாஷை பேசினா பேசிட்டு போறான், எனக்கு என்ன, ஆவில நிறையினா அப்படி நமக்கு முழிச்சும் பார்த்துக்குவோம். தம்பிகளா கவனிக்கிறீங்களா? செவரில் எழுதாதீங்க, பிள்ளைங்களை பிடிங்க. செவரில் எழுதுறாங்க, செவரில் எழுதாதீங்கப்பா, பிடிங்கப்பா, பிடிங்க, பேனா பிடிங்க. பால்ராஜ் பேனா, பேனா நான் சொல்லணும்னு நினைச்சேன், தயவு செய்து கவனிங்க. ஸ்டாப்.